தமிழ்நாடுக்கு எதிரா தமிழர்களுக்கு எதிரா செயல்பட்டு வந்து ஆளுநருக்கு சம்மட்டி குடுத்துருச்சு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான காலையிலேருந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு கவர்னரா இருக்காரா? இருக்காரு. இருக்கிறாரா? ஓ! அவர் கொஞ்சமாவது வெட்கமான இருக்குன்னு நெனச்சேன். அப்படி இருந்திருந்தா நேரம் போயிருப்பாரு. எதிர்பார்த்தது தப்பு தான். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டுக்கு விரோதமான்னு. அப்போ உங்க புரிதல் தப்பு. ஒரு மென்டல்ட்ட போய் தமிழர்களுக்கு எதிரான ஆந்திராவுக்கு எதிரானலாம் பார்க்க முடியாது. பேசிக் கேரக்டரே ஒரு வக்கர புத்தி அந்த ஆளுக்கு. நீங்க அவருடைய பின்புல வரலாறு தெரிஞ்சுட்டாக்க இந்த இவ்வளவு விவரமே நீங்க பேச மாட்டீங்க. வேற மாதிரி போயிருப்பீங்க. இங்கே வருவதற்கு முன்பாக அவர் கவர்னரா இருந்தார் நாகாலாந்து. நாகாலாந்துல ஆட்சியில் இருப்பது பாஜக. பாஜக ஆட்சியில் இருக்கு. அங்கே இவர் கவர்னரா இருக்கிறாரு. பாஜக ஆட்சியினுடைய முதலமைச்சர் அமைச்சர்களும் கூடி இந்த கவர்னரை நீக்கலன்னா நாங்களே போராட்டம் பண்ணோம்னு மத்திய அரசுக்கு சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா ஆட்சிக்கு வரும்போது எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு எதிராக இருப்பாங்க. ஆளுங்கட்சி போது மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கிற எதிர்கட்சிகள், அங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள், அங்களுடைய மலைவாழ் மக்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதில் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை அனுப்பலைன்னா நாங்க பந்து பண்ண போறோம்னா அதுக்கப்புறம் தான் எங்கேயோ கடக்க வேண்டிய குப்பையை தூக்கி தமிழ்நாட்டை போட்டாங்க. அதுதான் இவருடைய பின்னணி வரலாறு. அவருடைய தப்பு அல்ல. அவ யாருன்னு தெரிஞ்சு அந்த ஆளை இங்க போட்டவங்களுடைய தப்பு. அது தமிழர்களுக்கு எதிரானவர் அல்ல. அது வக்கர சிந்தனை இருக்கிற அந்த மனிதர் இங்க இல்ல, எங்க போனாலும் இப்படித்தான் இருப்பார்.